ஒரு கம்யூனிட்டியா இருந்தா, ஒரு பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து பொதுவா நடத்துற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். இந்த குடியரசு தினம், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கோலப் போட்டியெல்லாம் வைப்பாங்க. அப்போ இந்த பெண்கள் எல்லாம் கோலப் போட்டி வச்சு அத செய்ய சொல்லுவாங்க. அவங்கவங்க ஆர்வமா செய்யறத பார்த்திருக்கலாம். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாம். நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமா வடிவமைக்கிறாங்க. கலரிங்கு, அந்த டிசைன்ஸு. நீங்களும் பார்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்களும் கூட அதுல கலந்திருக்கலாம். ஏன் அவ்வளவு திறமை, ஆற்றல் அதுக்குள்ள பதிந்திருந்தது. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா, மற்ற நாட்கள்ல வெளிப்படுறதில்ல. யாரோ ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க. நம் கோலத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அதனால ஒரு பிரைஸ். ஒரு பிரைஸ்ங்கிறது என்ன? எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நிலை. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒன்று கிடைக்கப் போறது, அது யாரோ ஒருத்தர் கவனிப்பால, ஒருத்தர் பார்த்து அத முடிவு செய்ய போற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அக்கறையோட நாம அந்த செயல செய்றோம். செய்றோமா இல்லைங்களா? அப்ப இதுல நுட்பமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஒரு கவனிக்கிறவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா, நமக்குள்ள இருக்கிற எல்லையற்ற ஆற்றல் வெளிப்படுங்கிற உண்மை. நான் அந்த கதைய சொன்னதுக்கு காரணம். கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா, நம்மள கவனிச்சதுக்கு அப்புறம் அவன் பெரிய அங்கீகாரம் நமக்குள்ள நிகழும். ஒரு பெரிய கிஃப்ட். The nature going to give you a wonderful gift which is called enlightenment. அல்லது அத என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம். அ அப்படி ஒன்று கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தன் கவனிக்கிறவன் அந்த கோலப்பொட்டிய எடுத்துக்கங்களேன். வந்து செக் பண்ணா ஒருத்தங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு ஆர்வமா, எவ்வளவு கவனமா நமக்கு இவ்வளவு தானுங்க. இதே தானுங்க வாழ்க்கையில. நாம கவனிக்க பழகிட்டோம்னா, தொடர்ந்து கவனிக்க ஒருத்தன் இருக்கிறான், கவனிக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வர, 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 வர அதத்தான் விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.